ஏனென்றால் உன் பிறந்த நாள். உலகப் பூக்களின் வாசம் உனக்கு சிறைப்பி. ஹாய், வணக்கம் ஆஷிகா. இன்றைக்கு வந்து உங்களோட 14வது பர்த்டேயை வந்து உங்களோட வீட்டில் வந்து செம்மையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் வந்திருக்கு ஆஷிகாவுக்கு, ரைட்? அதோடு இந்த ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ஆஷிகாவுக்கு இனிய 14வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ரைட்? ஆல்ரெடி வந்திருக்கிறோம், நிறைய தரம் நிறைய சர்ப்ரைஸ் வந்திருக்கு. அடுத்ததாக என்ன கேட்போம்னு தெரியும் உங்களுக்கு, அப்படித்தானே? ரைட், என்ன கேட்போம்? யார் அனுப்பினது கேட்போம், அப்படித்தானே? மாமா, உடனே மாமான்றீங்க. எங்கே இருக்கிறாங்க மாமா? பிரான்ஸில். என்ன பேர் மாமாக்கு? ரமேஷ்? இல்லை, பெரியம்மா. பெரியம்மாக்கு என்ன பேர்? குமாரி. சுமதி பெரியம்மா. எங்க இருக்கிறாங்க அவங்க? கனடா? இல்லை, லண்டன்ல? இல்லை. மாமாவும் ஏமாத்தி இருக்காங்க, பெரியம்மாவும் ஏமாத்திட்டாங்க ஆஷிகாவை. அத்தை? அத்தை இல்லை. அத்தை எங்க இருக்கிறாங்க? என்ன பேர் அத்தைக்கு? சுகந்தி? இல்லை. சரி, ஃபர்ஸ்டா வந்து உங்களோட 14வது பர்த்டே வாழ்த்தி உங்களுக்காக ஆஷிகாவுக்காக ஒரு விஷிங் கார்டுன்னு அனுப்பியிருக்கிறாங்க என்வெலப்பில். அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்குள்ள என்ன எதுவும் சர்ப்ரைஸ் இருக்குதா இல்லையா? ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். காசு அனுப்பியிருக்காங்க. என்னங்க எவ்வளோ காசு? 20,000 ரூபாய் காசு உங்களுக்காக வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே கார்டில் உங்களோட 14வது பர்த்டேக்கு விஷ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. யாராக இருக்கு? மாமா. எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க? என்ன பேர் சொன்னீங்க மாமாண்ட? ரமேஷ்? இல்லை. அம்மா? இல்லை. தங்கச்சி? தங்கச்சிக்கு என்ன பேர்? மிதுலா. இங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில் இருக்கிறாங்க? இல்லை. வேறு யாராக இருக்கு? சரி, நீங்கள் இப்போ இதை இந்த உங்களோட பர்த்டே வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அவர் க்ளூ தாரன் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கு. செகண்ட் க்ளூவும் தந்திருக்கு. கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆனால் மாமான்னு சொல்லக்கூடாது. மூத்த பெரியம்மா. என்ன பேர் அவங்களுக்கு? சுபேதினி பெரியம்மா. அவங்க எங்கே இருக்கிறாங்க? லண்டன்ல? இல்லை. மாமா தான். உறுதியா சொல்றீங்க? நாங்க சொல்றோம் இல்லையென்று. இரண்டு அடுத்த கிஃப்ட் இருக்கு. அதை உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு வாழ்த்து மடல் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. அந்த கிஃப்டை தந்தா யாருன்னு அதில் போட்டிருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல ஃபைனலைஸ் பண்ணுங்க பார்ப்போம். மாமாவை சொல்லியிருக்கிறீங்க, அம்மாவை சொல்லியிருக்கிறீங்க, தங்கச்சி மிதிலாவை சொல்லியிருக்கிறீங்க, மற்றது மூத்த பெரியம்மாவை சொல்லியிருக்கிறீங்க, சுமதி பெரியம்மாவையும் சொல்லியிருக்கிறீங்க. ருஷி பெரியம்மா? இல்லை. மாமாவை தான் இருக்கு. உறுதியாக சொல்றீங்களா? சரி, பார்ப்போம். வாழ்த்தி உங்களோட அழகான ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு நிறைய வாசகங்கள் போட்டிருக்காங்க. நீங்கள் கிறிஸ்டியன் சார்? ரைட். பைபிளில் எழுதின வாசகங்கள் நிறைய போட்டு உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக இந்த வாழ்த்து மடலை செஞ்சுருக்குறாங்க. யாராக இருக்கு? மாமா. என்னென்ன மாமான்னு சொல்கிறீங்க? அவர் கிறிஸ்டியன். மிட்டாக்கள் எல்லாரும் சைவமா இல்லையா? அவர் அப்போ கிறிஸ்டியன் வாசகம் போட்டு பைபிள் வாசகம் போட்டு அனுப்பினபடியே மாமான்னு உறுதியாக சொல்கிறீங்க, அப்படியா? மாமா எங்கே இருக்கிறேன்னு சொன்னீங்க? மாமா மட்டுமே அனுப்பியிருப்பாங்க.
மாமா அத்தை வேற யார் மச்சால் மேர் 3 பேரும் மச்சால் மேரா சரி அப்ப உறுதியா ஒரு மச்சானும் 2 மச்சால் மேர் ரைட் அப்ப உறுதியா சொல்றீங்க மாமா தான் உண்டு சரி உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து இனிய 14வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆஷிகாண்டு போட்டு நிறைய வாசகங்கள் பைபிள் வாசகங்கள் எல்லாம் போட்டு உங்களோட படமும் போட்டு உங்களுக்காக வந்து வாழ்த்தி இருக்கிறாங்க மாமா அத்தை மிது ஷலோம் ஜெமி பிரான்ஸ்லேருந்து அதாவது மாமா அத்தை மச்சான் மச்சால் மேர் உங்களை வாழ்த்தி அனுப்பி இதில் வந்து நிறைய வாசகங்கள் போட்டிருக்காங்க முதலாவதாக நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்த்துகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் உன்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறார் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களிகூர்ந்து மகிழக்கூடலாம் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக கர்த்தர் சீயேயிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாடெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உன் வெளிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நிறைய பைபிள் வாசகங்கள் எல்லாம் போட்டு உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஒரு வாழ்த்து மடல் ஒன்று வழங்கியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ரைட் இப்படியெல்லாம் போட்டு உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க உங்களோட மாமா அத்தை உங்களோட மச்சான் மிது ஷலோம் ஜெமி அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி ஓகே நன்றி மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின ஆஷிகாண்ட மாமா அத்தை மச்சால் மேர் மச்சான் பிரான்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க அவங்க சார்பாகவும் மீண்டும் ஆஷிகாக்கு இனிய 14வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்